ஒரு ஊரில் அமுதன், செழியன், அக்கல்யா அப்படின்ற 3 பேர் ஒரு ஸ்கூலில் படிச்சுட்டு இருந்தாங்க. அவங்க 3 பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்க. அப்புறம் ஒரு நாள் அவங்க ஸ்கூலுக்கு புதுசாக ஒரு பையன் வந்தான். அவன் பேர் இனியன். அவன் முதல்ல வரும் பொழுதே தயங்கிட்டே வந்தான். ஆனால் செழியன் போய் இனியன் கிட்ட நல்லா பேசினான். அவன் கூட ஃப்ரெண்டாக பழகுனான். அப்புறம் எல்லாரையும் டீச்சர் கூப்பிட்டாங்க. அவங்கக்கிட்ட சொன்னாங்க, இங்கே பாருங்க பசங்களா, இனியன் நம்ம ஸ்கூலுக்கு புதுசாக வந்திருக்கான். அவன் கூட நீங்கள் எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸாக பழகணும் அப்படின்னு சொல்லி ஒரு புத்தகத்தை பரிசாக கொடுத்தாங்க. அந்த புத்தகத்தை எல்லார்கிட்டையும் காமிச்சான் இனியன். அப்புறம் எல்லாரும் கிளாஸ் ரூமுக்கு போனாங்க. இனியா, கிளாஸில் நீ என் பக்கத்துலேயே உட்காந்துக்கோ இனியா. ஓகே செழியா, நான் உன் கூடவே உட்காந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி 2 பேரும் கிளாஸ் ரூமில் பக்கத்தில் உட்காந்தாங்க. அப்புறம் கேம் பீரியட் வந்தது. எல்லாரும் கிரவுண்டில் போய் ஜாலியாக விளையாடிட்டு இருந்தாங்க. இனியன் மட்டும் தனியாக போய் ஓரமாக உட்காந்துருந்தான். ஏன் இனியா இங்கே உட்காந்துருக்க? இல்லை, என்னை யாரும் சேர்த்துக்க மாட்டாங்க. ஏன் இனியா அப்படி சொல்கிற? நம்ம எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் தானே, வா நம்ம எல்லாரும் போய் விளையாடலாம் அப்படின்னு செழியன் சொன்னான். அதுக்கப்புறம் இனியன் அவங்க கூட போய் விளையாட ஆரம்பித்தான். அப்புறம் லஞ்ச் பிரேக் வந்தது. எல்லாரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டாங்க. அவங்க கொண்டு வந்த சாப்பாடை ஷேர் பண்ணி ஜாலியாக சாப்பிட்டாங்க. அப்புறம் எல்லாரும் அன்னைக்கு நடக்க போகிற காம்படிஷனுக்காக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இனியனும் அதில் கலந்துக்கிட்டான். இனியனும் அவனோட டீமும் அந்த காம்படிஷனில் வின் பண்ணாங்க. அப்புறம் ஈவினிங் ஸ்கூல் முடிஞ்சதும் 4 பேரும் சந்தோஷமாக பேசிக்கிட்டே வீட்டுக்கு கிளம்புனாங்க. இதே மாதிரி உங்கள் ஸ்கூல்லையும் யாராவது புது நண்பர்கள் வந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட அன்பாக பழகுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.